வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போனோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற போது அவருடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் வந்து மன்னிக்கின்றார். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து அவனை ரட்சித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கான பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகின்றார். இவைகள் இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில மீட்பு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். We have to admit that we are sinners. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையின்படி ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவரோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டாலே அவனுக்கு நியாயத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடனே என்று சொன்னால், வீரனே என்று சொன்னால் அவனுக்கு எரி நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய சிந்தனைகளிலே பல நேரங்களிலே நாம் விழுந்து போய் விடுகிறோம். நம்மை பூரணர்கள் ஒருவருமே இல்லை. ஒரு நல்லவனுக்காக இன்னொரு நல்லவன் மரிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தபடினாலே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை தருகிற பாவ மன்னிப்பை அவர் பெற்றுத் தருகின்றார். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே முதலாவது இயேசு தருகின்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பாவி என்பதை நான் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அட்மிட் பண்ண வேண்டும். இரண்டாவது இந்த பாவங்களுக்கான பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். பிராயச்சித்த பலியாக, பரிகார பலியாக நான் இருக்க வேண்டிய இடத்திலே எனக்காக எல்லா தண்டனையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக பாவமானார், சாபமானார், தரித்திரரானார், பரலோகம் என்பதை விட்டு இந்த பூலோகத்திலே வந்து தன் ஜீவனை அவர் கொடுத்தார். ஆகவே அவரை போல ஜீவனை கொடுத்த ஒரு இரட்சகரும் இந்த பூமியிலே இல்லை. ஆகவே இயேசுதான் ஒரே வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் நித்திய ஜீவன். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் பிழைகளை நீங்கள் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்தான் மெய்யான இரட்சகர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அவரை இந்த ஞானம் மாத்திரம் போதாது, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயத்திலே ஒரு விசுவாசம். இயேசு எனக்காக தந்தார், என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கத்தான் அவர் தன்னையே தந்தார் என்பதை நாம் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது யோவான் 1:12 அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் அதிகாரம் பெற முடியும் எப்பொழுது என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள. நான்காவது காரியத்தை சொல்கிறேன். நிச்சயமாக மேலும் அறிய விரும்பினார், இந்த இயேசுவை தோல்வி கொள்ள விரும்பினார், அருகாமையில் உள்ள ஒரு நல்ல ஒரு சபைக்கு நீங்கள் சென்று தொடர்ந்து ஒரு வேத புத்தகத்தை வாங்கி ஜெப நேரத்திலே, தியான நேரத்திலே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் பாதத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார்.